இப்படி போட்டு வச்சிருக்காங்க? பிரகாஷ், இந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்து விடுங்களேன். ஜஸ்டியா இருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. வா, நானே இப்பதான் இந்த வீட்டுக்கு வரேன். இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே. இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு உபயோகமா ஒண்ணுமே கிடைக்கலையே. ஹலோ, பகல்ல எந்த பையன் கண்ணுக்கு தெரியாது, நைட்ல தான் தெரியும். அப்படியா? அப்போ ஒரு நாள் நைட் உங்களை கூட்டிட்டு வந்தா போச்சு. நைட்லயா? ஏன், உங்களுக்கு பயமா? பயமா? எனக்கா? சே சே, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதானே பார்த்தேன். நைட்ல வரலாம்ல? வரலாமே வரலாமே. இப்ப போவோமா? டைம் ஆயிடுச்சு. ஓ எஸ், போலாமே. போங்க போங்க. சரி பிரகாஷ், நம்ம இந்த பக்கமே போவோம். சூப்பர்பா இருக்கல்ல? ஆமா. பிரகாஷ், இந்த மாதிரி வேற ஏதாவது இடம் இருக்கா? வேற இடமா? இன்னைக்கு இது போதும், போங்க போங்க. கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். தெரியுமா? எந்திரி எந்திரி எந்திரி. ஏண்டா போர்ட்லயே இப்பதான் எழுதி போட்டா தெரியுங்கிறிய? இதுக்கு முன்னால யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அதில தாத்தா, நீங்க தானே யார் எது கேட்டாலும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா தம்பி தாண்டவராயா? எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்ட பிறகு இல்ல உனக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி மற்றவங்க கேட்கும் போது மட்டும்தான் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது சொன்னேன். இப்ப புரியுதா? ஓஹோ, அப்படியா? ஆமா, அப்படித்தான். உட்காரு. உங்களுக்கு அஸ்திவாரம் பலமா போடணும் போல இருக்குது. நான் போடுறேன். இந்த குரலுக்கு என்ன அர்த்தம்னா, கற்க கசடற. என் மாடு சொல்ல காட்டுக்குள்ளார போகுது, நான் போய் விரட்டிட்டு வரேன், அப்புறமா பாடம் சொல்லி கொடுங்க. ஐயோ, தாத்தா, என்ன சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? பாடம் நடத்தலையா? அதோ போறான ஒரு பையன், அவன் மாட்டை விரட்டிட்டு வர, அப்புறமா பாடம் நடத்துக்க தாத்தான்னு உத்தரவு போட்டு போயிருக்காண்டா. இருக்காதரா, வயிற்றுச்சலா இருக்குது. இன்னைக்கு யாருக்கும் படிக்கிற மூடு இல்ல போல இருக்கு. ஒரே அரட்டை கச்சேரியா நடந்துகிட்டு இருக்கு. தாத்தா, ரெகுலர் ஸ்கூல்லயே பிடி பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கும். அந்த பீரியட்ல எல்லா பசங்களையும் விளையாட விடுவாங்க. இங்கேயே நீங்க உங்களை இழுத்து வச்சு பாடம் நடத்தினா அவங்க எங்க கவனிக்க போறாங்க? கொஞ்ச நேரம் விளையாட விடுங்க தாத்தா. அப்படிங்கிற? ஆமா. சாவி கொடு. இத வச்சு என்ன தாத்தா பண்ண போறீங்க? குடுப்பா. பசங்களா, என்ன தாத்தா? நாமெல்லாம் கொஞ்ச நேரம் பந்து விளையாடலாமா? விளையாட தாத்தா. விளையாட பந்து இதோ. சின்ன பந்து எப்படி விளையாடுறது? சின்னதா இருக்குன்னு பார்த்து சிரிக்கிறீங்களா? ஆமா. இப்ப பாரு. இப்ப எப்படி? மேஜிக் தாத்தா, மேஜிக் தாத்தா. விளையாடலாமா? ஓடி விளையாடுற வயசா எனக்கு? என் பேர மூசா உங்க கூட வருவான். மூசா, அவங்களை கூட்டு போய் விளையாட கத்து கொடு. ஓடு 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 ஓடு. எனக்கு
எங்க போனாங்கன்னே தெரியல. இவ்வளவு நேரமா ஆளையே காணும். பிரகாஷ் வேற எனக்காக காத்துட்டு இருப்பாரு. வீடு வேற திறந்து கிடக்கு. எப்படி போவேன்? எங்கம்மா போன இவ்வளவு நேரமா? ரேஷன் கடையில சக்கரை போடுறதா சொல்லியிருந்தாங்க. அதான் பார்த்துட்டு வரலான்னு போனேன். போடலையா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? துவைக்கிறதுக்கு துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பலான்னு இருந்தேம்மா. சரி நான் கிளம்புறேம்மா, நீ வீட்டை பார்த்துக்கோ. சரி. மானங்கட்ட பூனை மறுபடியும் வந்துருச்சா? நீ போய் விரட்ட வேண்டாம், இன்னைக்கு நான் அதை பாத்துக்கிறேன். அம்மா அம்மா, நான் போய் விரட்டுறேம்மா. ஒன்னும் தேவையில்லை. நீ விரட்டுற லட்சணம் தான் தெரியுதே. திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. துணியெல்லாம் எடுத்துட்டு போய் துவைக்கிற வேலையை பாரு. நான் அதை கவனிச்சுக்கிறேன். நேத்து கூட பாலை காய்ச்சி அடுப்பு மேல வச்சிருந்தேன். இந்த பூனை குடிக்கிறன்ற பேர்ல தட்டி விட்டுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அதை கொல்லாம விட மாட்டேன் பாரு. பரவாயில்ல விடுமா, பூனை பாவம் பொல்லாதது. இவ வேற ஒருத்தி பூனைக்கெல்லாம் போய் பரிதாபப்பட்டுக்கிட்டு. இன்னைக்கு அந்த பூனை என்ன பண்றேன்னு பாரு. இந்த பூனை எங்க இருந்தோ கத்துதே, எங்க இருக்குன்னு தெரியலையே. அம்மா அம்மா, பூனை அதுக்குள்ள இல்லம்மா. அதுக்குள்ள இல்லையா? அம்மா அம்மா, அங்க பாருமா, பூனை குதிச்சு ஓடுது. ஏய் போடி, இங்க இருந்தா சத்தம் வருது, அங்க இருக்குன்ற. அப்ப என் கண்ணால பார்த்தது பொய்ன்னு சொல்றியா? நெசமாத்தான் சொல்றியா? இன்னைக்கு பாரு அந்த பூனையை நான் என்ன பண்றேன்னு. சொல்லுங்க. மணி 10 ஆகுது. இப்போ நீ தோப்புக்கு வரப்போறே இல்லையா? இதோ இதோ இப்ப வந்துடுறேன். பாய். தாரா, நான் சொன்னேன்ல இந்த தோப்பு தான். ஹேய் பாத்து. தாரா, இவதான் மைத்திலி. ஹாய் மைத்திலி. ஏ மக்கு, அவங்களுக்கு ஒரு ஹலோ கூட சொல்ல தெரியாதா? ஹே பிரகாஷ், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்ன மைத்திலிக்கு நான் யாரு என்னன்னு கூட தெரியாதே. சாரி தாரா, அவ ஷை டைப், தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல. மைத்திலி, இவங்க தாரா. சென்னையில இருந்து ஒரு முக்கியமான ஆராய்ச்சிக்காக இங்க வந்திருக்காங்க. எங்க வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. வணக்கம். ஏய், அவங்க எவ்வளவு சகஜமா பழகுறாங்க. நீ என்ன விளக்கணை குடிச்ச மாதிரி மூஞ்சி மூணு வச்சிருக்க? பிரகாஷ், இப்ப மைத்திலி திட்டிட்டு இருக்க? நீ மட்டும் தனியா வருவேன்னு நினைச்சு அவ ரொமான்டிக் மூட்ல நின்னுட்டு இருந்திருப்பா. நெடுதுப்ப நான் உன் கூட வந்து நின்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர் ஃபிகரா தான் பிடிச்சிருக்க பிரகாஷ். மைத்திலி வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஆமாங்க. அதான் இப்படி இருக்கீங்க. நீங்க பிரகாஷ கண்ணா பெண்ணான்னு லவ் பண்றீங்க. அதனாலதான் எங்க நான் இடையில பொந்து தள்ளிட்டு போயிடுவேணும்னு பயப்படுறீங்க. am I right? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆஹா, உன் வாய்தான் அப்படி சொல்லுது. ஆனா உன் மனசுல இருக்கிற முகம் காட்டி கொடுக்குதே. சரி பிரகாஷ், நான் இந்த ஊருக்கு ஆராய்ச்சிக்காக வந்தேன்னு சொன்னாரு. என்ன ஆராய்ச்சிக்குன்னு சொன்னாரா? ஷூ, நானே சொல்றேன். இந்த பேய் பிசாசு ஆவியெல்லாம் இருக்குல்ல, அத பத்தி தான் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன். ஹேய் பயப்படாத. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இது பாரு, 1 மாசமோ 2 மாசமோ அவ்வளவுதான். நான் அடுத்த ஊரை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். உன் காதல நான் தள்ளிட்டு போயிடுவேணும்னு பயப்படாத. என்ன? ஏ மைத்திலி, பதிலுக்கு ஏதாவது பேச. ஹேய் என்ன? விடு பிரகாஷ். எனக்கு மைத்திலி கிட்ட பிடிச்சதே அவளோட குழந்தைத்தனம் தான். என்னவோ. சரி மைத்திலி, உன் ஆள் இது வரைக்கும் என்ன பிரசன்ட் பண்ணிருக்காரு? இதோ இந்த செல்போன் தான். செல்போனா? என்னைய ஆளு நீ? மைத்திலி மாதிரி ஒரு பொண்ணுக்கு தினமும் ஒரு பிரசன்ட் கொடுத்து அசத்த வேண்டாமா? நீங்களே சொல்லிட்டீங்களே, இனிமே பாருங்க அசத்திர. ஓகே ஓகே, உங்களோட காதல் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் மைத்திலி. கங்க்ராட்ஸ். ஹேய், காப்ப நல்லா இருக்கே. இதுவா? பொண்ணுங்க எல்லாருக்கும் தங்க வயிறு தான் பிடிக்கும். நீங்க அதுலயே வித்தியாசமா இருக்கிறீங்க. உங்களுக்கு காப்பு பிடிச்சிருக்கா?
மைத்திலி, நான் உனக்கு வெளியாக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ வீட்டுக்கு போய் உன் கனவு கண்டினியூ பண்ணு. சரி பிரகாஷ், கிளம்பலமா? ஓ கிளம்பலாமே. வா. பாய் மைத்திலி. பாய். அங்க பாருங்க, அந்த ராமலிங்கம் நேத்து என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்கலாமா? சொன்னாலும் அப்படியே சொல்லிட போறாரு. அவர் தம்பி செத்தது எப்படி நம்ம கிட்ட சொல்லல? இதுல பணிக்கர் எப்படி கைல்வெளி அடக்குனான்னு சொல்லிட போறாரா? வேணாம், நாம வேற யார்கிட்டயாவது விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். நோ, அங்க என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். என்ன முத்து, 2-3 நாளா உங்க 2 பேருமே ஊருக்குள்ள பார்க்க முடியல? ஆமா, இது என்ன ஊர் ஐயா? பௌர்ணமி ஆனா பயந்து இருக்க வேண்டியிருக்கு. அதான் வெளியூர் போயிட்டேன். அட, இனிமே அந்த கவலையே வேண்டாமப்பா. நம்ம ஊரை பிடிச்ச பீடை எல்லாம் நேத்து நடந்த பௌர்ணமி பூஜையோட எல்லாம் போயிடுச்சு. என்னையா ராமலிங்க சொல்ற? நெசமா தான் சொல்றியா? ஆமா ஐயா, நம்ம சின்ன ஐயாவோட மகன் ராஜேஷ் இருக்கார்ல, அவர் ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தாரு. அந்த மந்திரவாதி பௌர்ணமி அன்னைக்கு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போய் நம்ம கயல்விழியோட ஆவியை பிடிச்சி அடைச்சிட்டார்ல. எப்படி சொல்றேன் கேளு. சுடுகாட்டுக்கு போய் ஒரு பயங்கர பூஜை பண்ணி கயல்வெளியோட ஆவிய ஒரு மரப்பாச்சி பொம்மைக்குள்ள மாத்தி அத புளிய மரத்துல வச்சு அடிச்சிட்டார்ல. இன்னியோட கயல்வெளியோட ஆவி க்ளோஸ். அவ்வளவுதான். பாலடைஞ்ச வீட்டை இடிச்சு அந்த மந்திரவாதி கோயில் கட்ட சொல்லிட்டாருப்பா. அப்படியா? நம்ம ஊரை விட்டு சின்னையா குடும்பம் வெளியேறிச்சுல, திரும்பவும் ஊருக்குள்ளே குடி வராங்கப்பா. அப்படியா? இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த விதமான கெட்ட சாவும் நடக்காது. இனிமே இந்த ஊருக்கு நல்ல காலம்தான். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. என்ன உனக்கு மட்டுமா? இனிமே ஊருக்கே சந்தோஷம் தான். போ போ. என்ன கௌரி, இவங்க பேசுறது பார்த்தா கயல்வெளியோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு போல இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஒன்றும் வேலை இருக்காது. கண்ணையா, இடிக்க ஆரம்பிக்கலாமா? இரியா, தலைவர் வரட்டும். அவர் கண் பார்வையில் இடிக்கணும்னு தான் ஆசைப்படுவாரு. எல்லாரும் வாங்க. ஒரு 4 பக்க சுவர் இந்த ஊரையே 4 வருஷமா நடுங்க வச்சிடுச்சே. இனி இந்த ஊருக்கு எந்த பயமும் இல்லைங்க. எல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. கயல்விழி அடங்கிட்டாயா. கயல்விழி ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் அந்த மந்திரவாதி பழிக்கு பழி வாங்கிட்டாரியா. கயல்விழிய அடக்கி அடைச்சிட்டாரு. கயல்விழி என்னோட நிம்மதிக்கே சாவு மணி அடிச்சவன். என் வாழ்க்கையை சீரழிக்க எங்க இருந்துதான் அந்த பூசாரி குடும்பத்துல வந்து பிறந்தாலோ தெரியல. அவளால எத்தனை சாவு, எத்தனை இழப்பு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர். அப்பா, முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த கயல்விழிக்கு இன்னொரு கல்லறை கட்டியாச்சு. இடிங்கடா அந்த குட்டி சுவத்தை. இன்னும் 1 மணி நேரத்துல ஒவ்வொரு செங்கலா பேத்தெடுத்து மண்ணோட மண்ணாக்கி கொண்டு போய் கொட்டுங்கடா சுடுகாட்டுல. இடிங்க.
அடக்குறீங்களா? என்னையா முடியுமா உங்களால? பேர்ல பிள்ளை இருக்கிற காரணத்தாலேயோ என்னவோ நீ என் பேச்ச கேட்காம தொடர்ந்து சிறுபிள்ளைத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டே வர. மந்திரவாதி வருவானா, பாடம் படிப்பானா, ஆணி அடிப்பானா, நான் அடங்குவேனா? என்ன விளையாடுறீங்களா? செத்தவளை எத்தனை தடவை சாகடிப்பீங்க? ஆண்டு அனுபவிச்ச ஆன்மா இல்ல இந்த கயல்விழி. 1000 ஆசைகளோட உன் அநியாயத்துக்கு, உன் குடும்ப வாரிசுகளோட அக்கிரமத்துக்கு பலியான அப்பாவி. உன்னால என்ன அடக்கவோ அழிக்கவோ முடியாது. நான் கேக்குற பரிகாரத்தை நீ பண்ணாத வரைக்கும் இந்த கயல்வெளிக்குள்ள இருக்கிற கனல் அடங்காது. என் ரத்தம் துடிக்கும் போதெல்லாம், என் கண்ணீர் சுடும் போதெல்லாம், என் உடம்பு எரியும் போதெல்லாம் இந்த ஊர்ல சாவு விழுந்துகிட்டே இருக்கும். ஒப்பாரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்.